Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம நவாபி எக் குர்மா. இந்த நவாபி எக் குர்மா சப்பாத்தி, பரோட்டா, நெய் சோறு, புலாவ் இதுக்கெல்லாம் இது ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 5 அவுச்ச முட்டை எடுத்திருக்கேங்க. எடுத்து நம்ம முதல்ல முட்டையில 3 பக்கத்துலயுமே லேசா கீறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் எடுத்து இந்த மாதிரி லேசா கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சிருக்கேங்க. இதை நாம் நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா டீப் ஃப்ரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ இது ஆறுனோடனே நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. ஸோ அதை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த 5 முட்டையும் நாம் பொரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி லைட்டாக கோல்டு கலரில் வந்தால் போதுங்க. நீங்கள் அவிச்ச முட்டையை முழுசாக இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது கீறிட்டு தான் போடணும். கீறாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டதுமே அந்த முட்டை டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தாங்க நம்ம இந்த முட்டையில் லேசாக கீறிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் அதே எண்ணெயிலேயேவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 3 எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதோட போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. இது ஒரு முந்திரி பருப்பாக இருக்கிறதுனால நான் 20 எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட்டை முந்திரி பருப்பு வச்சுருந்தீங்கன்னாக்கா 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 20 முந்திரி பருப்பையும் நம்ம மிக்சியில் போட்டுடலாம். போட்டு நல்லா பவுடர் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நாம் இதோட 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நாம் நல்லா இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாங்க. இதோ இந்த மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நாம் தூக்கி இந்த மசாலாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த முந்திரி பருப்பு அரைச்சி போட்டோடனே அதோடைய டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிரிமி டெக்ஸ்சர் வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த முட்டையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நூறு ml பால் சேர்த்துக்கிறேன். இதோட இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்க்கும் போது இந்த நவாபி எக் குர்மா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். ரொம்ப ஒரு ரிச் லுக்கில் இருக்குங்க. ஸோ நம்ம நல்லா இப்போ கொதிக்க வச்சிடலாம். இதை போட்டு பச்சை மிளகாய் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நவாபி குர்மா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நவாபி எக் குர்மால ஃப்ரைட் ஆனியன், பாயில்டு அண்டி, ஃப்ரைடு எக், கேஷ்யூ பேஸ்ட் ஆல் இது எல்லாமே சேர்க்கறதுனால ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நார்மல் எக் குர்மாவை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.